நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். In this manner, therefore, pray, Our Father in heaven, hallowed be your name. Matthew chapter 6 verse 9. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். Your kingdom come, your will be done, on earth as it is in heaven. Matthew chapter 6 verse 10. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத் தாரும். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். Give us this day our daily bread. Matthew chapter 6 verse 11. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். And forgive us our debts, as we forgive our debtors. Matthew chapter 6 verse 12. எங்களைச் சோதனைக்குட்பட பண்ணாமல், தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம். And do not lead us into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. Matthew chapter 6 verse 13. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். For if you forgive other people when they sin against you, your heavenly Father will also forgive you. Matthew chapter 6 verse 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், உங்கள் பிதா